هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في قرآن المحكم التنزيم والفرقان المجيد فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من طيبات فضلناهم على كثير ممن خلقنا تفضيلا صدق الله العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. வருகின்ற ரபியுல் அவ்வல் பிறை 1 தொடங்கி அந்த மாதம் முழுவதும் நடக்க இருக்கின்ற தக்ரீமே இன்சானியத் என்கின்ற மனிதம் போற்றுவோம் தொடர் நிகழ்ச்சிக்கான அறிமுக காணொளி காட்சி தான் இது. இயந்திரமயமாகி உலகம் ஒரு கிராமமாக சுருங்கிவிட்ட இந்த சூழலில் மனிதத்தை போற்றுகிறோம் என்கின்ற பெயரில் ஒரு பிரச்சாரம் தேவையா என்று கேட்பவர்களுக்கு நாம் சொல்கின்ற ஒற்றை பதில் அவசியம், மிக மிக அவசியம். உலகம் கிராமமாக சுருங்கிவிட்டதே ஒழிய மனிதனாய் பார்க்கின்ற மாண்பும் மரியாதையும் இருக்கின்றதா என்றால் உலகில் எங்கும் கிடைக்கவில்லை. மனிதனை அவனுடைய பிறப்பின் அடிப்படையில் தரம் தாழ்த்தி அவமதிக்கின்ற அநாகரிகமான உலகில்தான் நாம் வாழ்கிறோம். மனிதனை நிலத்தை அடிப்படையாக வைத்து பாகுபடுத்தி ஒருவரை மற்றவர்களை எதிரிகளாக்கி அழகு பார்க்கின்ற கொரூர மனம் படைத்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். மனிதனை நிறத்தால் பிரிவுபடுத்தி மனிதனை வேறுபடுத்தி உயர்வு கற்பிக்கின்ற மூடத்தனமான உலகில்தான் நாம் வாழ்கிறோம். மனிதனை பொருளாதாரத்தில் தரம் தாழ்த்தி அடிமைகளை உருவாக்குகின்ற உலகில் வாழ்கிறோம். ஆக இந்த உலகில் மனிதம் போற்றுவோம் என்கின்ற தக்ரீமே இன்சானியத் என்கின்ற இந்த தொடர் பிரச்சாரம் தேவையல்ல, அவசியம், மிக மிக அவசியம். சுதந்திர தேவியினுடைய சிலையை நடு வீதியில் நிற்க வைத்திருக்கின்ற அமெரிக்கா தான் காசாவினுடைய மக்களை கொல்வதற்கும் அவர்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கும் யூதர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து கொண்டிருக்கின்றனர். இது காசாவிற்கு மாத்திரமான ஒரு நிகழ்வு அல்ல, இதுதான் உலகினுடைய பொதுவான நிகழ்வு. உலகில் மனிதனை மனிதனாய் பார்க்கின்ற மாண்பும் மரியாதையும் எங்கும் எந்த இடத்திலும் இல்லை. மனிதனை ஜாதியோடு அடையாளப்படுத்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள், நிறத்தோடு அடையாளப்படுத்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள், மொழியோடு அடையாளப்படுத்தி பார்க்க ஆசைப்படுகின்றார்கள். இன்னும் மனிதனை தரம் தாழ்த்துவதற்கு என்ன வகையெல்லாம் இருக்கின்றதோ அந்த வகைகள் அத்தனையும் செய்கின்றார்கள். அதன் மூலம் மனிதனை அவமதிக்கவும், மனிதனை அசிங்கப்படுத்தவும், மனிதனை தரம் தாழ்த்தவும், மனிதனை ஒடுக்கவும், அடிமையாக்கவும் முயற்சிக்கிறார்கள். இந்த சூழலில்தான் வஹதத்தை இஸ்லாமி ஹிந்த் இந்திய அளவில் நாடு தழுவிய இந்த தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றது, மனிதனை போற்றுவோம் என்று. ரபியுல் அவ்வல் மாதத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதால் மாத்திரமல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இந்த உலகத்தில் மனிதனை போற்றுவதற்கான, மனிதனை மனிதனாக பார்ப்பதற்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் உலகிற்கு வகுத்து தந்தார்கள். ஓரிரை கொள்கை என்பது வெறும் ஆன்மீக தேடல் அல்ல, மனிதனை மனிதனாக மட்டும் பார்க்க தூண்டுகின்ற உயர்ந்த லட்சியத்தினுடைய கொள்கை கோட்பாடாகும். அல் குர்ஆன் சொல்கின்றது, யா அய்யுஹன்னாஸ்
இன்னா ஹலகுனாக்கும் மின் சகரின் உன்ச, மனிதர்களே நாம் உங்களை ஓர் ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் என்று அல் குர்ஆன் சொல்லி அனுப்புகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் இன்ன ஆபாவுக்கும் வாஹிதுன், மனிதர்களே உங்களுடைய இரட்சகன் ஒருவன், முன்மாதிரியான தந்தை ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இவை அனைத்தும் ஒன்றை மட்டும்தான் மனித உலகிற்கு நினைவு கூறுகின்றது. மனிதனை மனிதனாக மட்டும்தான் பார்க்க வேண்டும், மனிதனை மனிதனாக மட்டும்தான் மதிக்க வேண்டும், மனிதனை மனிதனாக மட்டும்தான் உயர்த்தவோ அவனுடைய கண்ணியத்தை போற்றவோ வேண்டுமே ஒழிய அவனுடைய பிறப்பின் அடிப்படையிலோ அவனுடைய வேறு எந்த ஒரு தொழில் நிமித்தமான அடிப்படையிலோ அவனை தாழ்த்துவதற்கு அனுமதி இல்லை. மாறாக இந்த உலகம் மனிதனை எல்லா வகைகளிலும் அவமதித்து கொண்டிருக்கின்றது. இந்த அவமதிப்புக்கு எதிரான ஒரு மிக நெடிய பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் ஒரு முன்மாதிரி பிரச்சாரமாக இந்த நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறோம். மனிதத்தை எப்படி போற்ற வேண்டும், மனிதத்தை எப்படி காக்க வேண்டும், மனிதம் கண்ணியம் எப்படி போற்றப்பட வேண்டும் என்பதை இந்த உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு கைதி கொண்டு வரப்பட்ட கைதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய எதிரி நாட்டினுடைய தலைவராக ஒரு ராஜாவாக கற்பனை செய்து கொண்டு உடல் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார். அவரை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹய்யின், அமைதி பெறுங்கள், முதலில் எந்த விதமான பதட்டத்திற்கும் உங்களை நீங்கள் ஆளாக்கி கொள்ளாதீர்கள், அது அவசியமே இல்லை. மாறாக நான் யார் தெரியுமா, காய்ந்த ரொட்டிகளை தின்று தன்னுடைய வாழ்வை கழித்த ஒரு தாயினுடைய ஒரு மகன்தான். நான் இந்த உலகை அடக்கியதாக கூறுகின்ற ராஜாவோ அதிகார வர்க்கமோ ஆணவம் பிடித்தவனோ அல்ல, நான் அல்லாஹினுடைய தூதர் என்று சொன்னார்கள். ஆக மனிதனை எந்த நிலையிலும் மனிதனாக மட்டும் பார்க்க தூண்டுகின்ற உயர்ந்த லட்சியத்தினுடைய வெளிப்பாடாகும் இது. அதனால்தான் நேற்றும் இன்றும் கடந்த காலங்களில் எல்லாம் மனிதன் இறை தூதர்களை எதிர்த்ததற்கான காரணம், குறிப்பாக இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கான காரணம், இஸ்லாம் மனிதனை எந்த காலகட்டத்திலும் மனிதனாக மட்டும் பார்க்க தூண்டுகின்றது என்கின்ற வெறுப்பும் கோபமும் தான் இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பும் கோபமும் ஆகும். இஸ்லாத்தில் மற்றொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு அரபியும் அரபி அல்லாதவனுக்கு உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அல்ல, எந்த ஒரு வெள்ளையனும் கருப்பனுக்கு உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அல்ல, எல்லோரும் ஓர் குலம், ஒரே ஒரு இனம், மனித இனம் மட்டும்தான். நீங்கள் பிரிந்து கிடக்கின்றீர்கள் நிறத்தால் என்றால், மொழியால் என்றால், நாட்டினால் என்றால், இது எல்லாம் இறைவன் உங்களுக்கு வழங்கிய, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற ஒரு பாதுகாப்பான உயர்ந்த உன்னதமான வழிகாட்டுதலாகும். உங்களுக்கு மத்தியில் உண்மையில் ஒரே ஒரு வகையான வேறுபாடு இருக்கின்றது என்று சொன்னால், அந்த வேறுபாடு இறைவன் காட்டிய வழியில் தக்குவாவை பேணுவது, இறைவனுக்கு அஞ்சி வாழ்வது, இறைவனுக்கு மட்டும் கட்டுப்படும் வாழ்க்கை வழிமுறைகளை பேணி கொள்வது என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் அந்த பிரிவினை இருக்கின்றதை ஒழிய வேறு எந்த விதமான பிரிவினையுமே இல்லை. எல்லோரும் எல்லோருக்கும் சமம், எல்லாவற்றிலும் சமம், எதிலும் சமம். அறிவு படைத்தவன் அறியாதவனை விட உயர்ந்தவன் அல்ல, பணக்காரன் ஏழையை விட உயர்ந்தவன் அல்ல, ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்குபவனை விட எந்த விதத்திலும் தாழ்ந்தவன் அல்ல. மாறாக ஒடுக்குபவன் வெட்கப்பட வேண்டும், தன்னை விட பிற மனிதர்களை, சக மனிதனை நாம் ஒடுக்குகின்றோம் என்று வெட்கப்பட வேண்டும். இதைத்தான் பெருமானார் கற்பித்துக் கொடுத்தார்கள். இந்த கற்பிதம் எந்த அளவிற்கு மனித உலகத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தது என்று சொன்னால், ஒரே ஒரு சம்பவத்தை கூறி முறித்துக் கொள்கின்றேன். அபூதர் கிஃபாரி என்கின்ற ஒரு இறை தூதரினுடைய தோழர், சஹாபி, அவர் ஒரு முறை தன்னோடு வாக்குவாதம் செய்த கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறார், கருப்பி தாயின் மகனே என்று சொல்கின்றார். இதை கேள்வியுற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரியை மிகவும் கடிந்து கொண்டு சொன்னார்கள், கருப்பு தாயின் மகனுக்கும் வெள்ளை தாயின் மகனுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இப்படி எண்ணுவது என்பது வழிகேடினுடைய, அறியாமையினுடைய, மூடத்தனத்தினுடைய வெளிப்பாடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூதர் கிஃபாரி அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பணியாட்களோடு பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்களும் அந்த பணியாட்களும் ஒப்பந்தம் செய்து கொள்வார்களாம். பாதி தூரம் நான் வாகனத்தில் பயணிப்பேன், மீதி தூரம் நீ பயணிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் பயணிப்பார்களாம். இஸ்லாம் இப்படித்தான் மனிதர்களை
மனித சமுதாயத்தை புரட்டி போட்டது, இன்றும் புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்குரிய வாழ்க்கையை, வழிமுறையை, வழிகாட்டுதலை இஸ்லாம் காண்பிக்கின்றது. எப்படி என்று சொன்னால், மனிதனை போற்றுகின்ற, மனித கண்ணியத்தை பாதுகாக்கின்ற, மனிதனுடைய உரிமையை மீட்டெடுக்குகின்ற ஒரே ஒரு கொள்கையாக இந்த உலகத்திற்கு இஸ்லாம் தன்னுடைய வழிமுறைகளை சொல்லி காண்பிக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதென்று சொன்னால், ஐயா பெரியார் கூட சொல்லுவார்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது ஒரு கருத்தை சொல்லுவார்கள். ஒரு மனிதன் முஸ்லீமாக மாறிவிடுவானே என்று சொன்னால், காலை வரை தாழ்த்தப்பட்டவனாக, ஒடுக்கப்பட்டவனாக, அடிமையாக இந்த பார்க்கின்ற இந்த உலகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அடுத்த நாளில் இருந்து அவனை மனிதனாக மட்டும்தான் பார்க்கின்றது என்று சொல்வார்கள். அந்த மனிதத்தை போற்றக்கூடிய தொடர் பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சாரம் வெற்றி பெற வேண்டும், மனிதம் போற்றப்பட வேண்டும், மனித கண்ணியம் காக்கப்பட வேண்டும், மனித மாண்பு போற்றப்பட வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹாதல் குர்ஆனு யுவஹ்ஹிதுனா லிதரீகில் கைரி யுவஜ்ஜிஹுனா. அல்லாஹு தஆலா